மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான புதிய ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. 2021இல் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தின் புதிய ஆட்சியர் அலுவலகம் 115 கோடி ரூபாய் செலவில் தரைத்தளம் மற்றும் 7 மாடிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. இதனை இன்று காலை 10 மணியளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அரங்கில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 12,653 பயனாளிகளுக்கு சுமார் 655 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார். முதலமைச்சர் நிகழ்ச்சியை முன்னிட்டு திருச்சி மண்டல ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் 6 மாவட்ட எஸ்பிக்கள், 8 ஏடிஎஸ்பிக்கள் மற்றும் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 1745 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திறப்பு விழா காணவிருப்பதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாழை மரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.